4 கைனிக்கு யூரியா போடணும். யூரியா எத்தா சொல்லிக்கிறேன். மூட்டை எத்தாந்தானா இல்லையான்னு தெரியலையே. இந்த தர்பூசணிலாம் நம்மளால தூக்கவே முடியாது. அவங்க வெயிட் ஆகுதுவா, நம்ம உருட்டிக்கினே போய் வித்துருவோம். இது தாத்தாக்கு தெரியக்கூடாது. இதுக்கு பழம் எடுத்து ஊட்டி வருதுங்க. தக்காளி சொல்லுமா, 2 பழத்தை ஊட்டின்னு வரீங்க. தாத்தா இல்லையா கொல்லையா? இல்லம்மா, தாத்தா வெளியே போயிருக்கு. சூப்பர்ரா. இது மாதிரி நேரம் பார்த்தா நம்ம கொள்ளை அடிக்கணும், அப்பதான் 4 காசு பார்க்க முடியும். அது இருந்தா சும்மா நியாயம் இதுன்னு பேசிட்டு இருக்க. நீ வேற போ. தர்பூசணி 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 வாங்க வாங்க. தர்பூசணி தர்பூசணி வாங்கம்மா வாங்க. ஒரு தர்பூசணி 200 ரூபாய். டேய் நல்லா கூவுடா. தாத்தா வந்துச்சுன்னு வச்சுக்கேன், காசு துப்புரா குடிக்கிறோம், பழத்தையும் குடிக்கிறோம். அது வரத்துக்குன்னா அப்ப வித்துட்டு போயிடணும். தர்பூசணி தர்பூசணி. ஏம்மா சீக்கிரமா கத்திரிக்காய் பறிங்கம்மா. என்ன டைம் ஆச்சு? மணி 9 ஆச்சு. காலைல 6 மணிக்கு வந்தீங்க. 10 கிலோனா 10 கிலோ இல்லையான்னு எனக்கு தெரியல. காலகாலம் வந்துட்டாண்டி. வேலை செய்தால குஞ்சுக்கினேன். இந்த மெஸ் குறை சொன்னா எப்படி? அது நாங்கள் செஞ்சு தானே இருக்கிறோம். நொய் நொயின்னு கத்துறேன் நான் சொல்றீங்க. 12 மணிக்கு வருவீங்கல்ல, 300 ரூபாய் கொடுன்னு. அப்பா பாத்துக்கிறேன் உங்களை. வர்றேன். நேற்று மாறிக்கிட்ட வேலைக்கு ஆள் வர சொன்னேன். வந்தாங்களா இல்லையானே தெரியலையே. பரவாயில்லையே, நான் வரலனாலும் கரெக்டாக வேலைக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்மளுக்கு தேவை. 4 பேரும் எவ்வளோ சூப்பராக வேலை செய்கிறாங்க பார். இவங்க கிட்ட தான் வேலை வாங்கணும். என்னடா அது உண்டியில் இவ்வளோ பதட்டமாக போகிறான்? ஓஹோ, கைனில் ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க, அதுக்காக இவர் பதட்டமாக போகிறாரு பழுது. நம்ம கைனில் என்னடானா 2 பேர் தான் கத்திரிக்காய் இருக்கிறாங்க. சரி ஆகட்டும், வந்து பேசிக்கிறேன் அவனை. யோ நாயா, என் கைனில் வேலை செய்கிறாங்கன்னு வயிற்றுச்சல் படுறியா? ஏதே யோவா, ஏய் அண்ணன்ற மரியாதை போயிடுச்சு அவனுக்கு. எல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லணும். உன் பொண்டாட்டி வந்து தானே உன்னை இந்த அளவுக்கு மாற்றி வச்சுக்கிறா. என்னை பற்றி பேசுனா என்னை பற்றி மட்டும் பேசு. என் பொண்டாட்டியை பற்றிலாம் தேவையில்லாத பேசுனா மரியாதை கெட்டுற உனக்கு. ஏய், பொண்டாட்டி பற்றி பேசக்கூடாதா? உன் பொண்டாட்டி எப்படி வந்தது? நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உனக்கு. நான் இல்லைன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்சிக்கெல்லாம் எவன் பொண்ணு தருவான்? ரபர், அண்ணன் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன், நீ தேவையில்லாத பேசுற. நீ இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆகாதா? எனக்கு தபார், நீ இல்லைன்னா 1000 பொண்ணு கிடைக்கும் எனக்கு. போய் அந்த பட்டிக்காட்டில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் எனக்கு. நேதே 1000 பொண்ணு கிடைக்குமா? டேய், ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கின்னு உருப்படியாக 1000 வந்தான் உத்தமன். 1000 பொண்ணை கல்யாணம் பண்ணுறவன் உத்தமன் கிடையாதுடா, தெரியுமா அவனுக்கு? நோ, கல்யாணம் பண்ணி வச்சிட்டா காலத்துக்கு நான் உனக்கு அடிமையாக இருக்கணுமா? தபார், நீ தேவையில்லாத பேசுற. என் கைதியை பார்த்து நீயா வயிற்றுச்சல் படுற? டேய், உனக்கு என்னைக்கு வந்துச்சு கைனிய? அப்பா பார்த்து என்கிட்ட விட்டு போனாரு. தம்பியாச்சன்னு பாதி பிரிச்சு கொடுத்தா என்கிட்ட வந்து மோபியா நீ? நம்பின்றது அந்த காலம். இந்த காலத்தில் 5 வயசுல அண்ணன் நம்பி, 10 வயசுல பங்காளின்னு சொல்லுவாங்க. நீ இப்போ எனக்கு பங்காளிய முறை ஆகுது. வெண்டைக்காலம் நல்லாவே வளைஞ்சிச்சே. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. தாத்தா, சின்ன தாத்தா எப்படி பேச நீ கம்னு இருக்க? உன்னை அங்கே தானே உக்கார சொன்னேன், அதுக்குள்ளேயே ஓடியான்ட்ட. ஓட முக்கிய நான் பேசின்னு தானே இருக்கிறேன். என்ன உன் பேத்தியை கூட்டிட்டு வந்து என்ன கலாய்கிறியா? என்னடா இது இப்படி அடிச்சுக்கிறானுங்க? சண்டை போடுறதான் குறை. என்னங்க நம்ம தக்காளி பொண்டாட்டி புள்ளிங்கானோ? சண்டைனா முன்ன வந்து நிற்குமே, எங்கே போசிங்குது? இரு போய் பார்ப்போம். எனக்கு ஒரு பேத்தி இருக்கா, 2 பேரும் இருக்கான். கூட்டு வந்தேன்னு வச்சுக்கா, உங்க 2 பேரை சேர்த்து கலாய்ப்பாவ. உனக்கு மட்டும் தான் பேர இருக்கிறானா? எனக்கும் ஒரு பேர இருக்கிறான்டா. அவன் பேரு தக்காளி. அவன் வந்தா நீ காலி. ஆமா போலாம். ஐயோ, அண்ணன் இன்னும் இவ்வளோ கோவமா போறாரு. எப்பவுமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியலையே, இவ்வளோ கோவமா தக்காளியை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. பாதி பழம் வித்துருச்சுன்னு பாதி பழம் விற்கல, அப்படியே வருது. அப்பாவுக்கு தெரிஞ்சா வேற பிரச்சனை ஆயிடும். இந்த பாய் மனுஷன் எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. தேவரான், யோ சீக்கிரம் வாயா, வேடிக்கை பார்க்காம. வேடிக்கை பார்க்காம இன்னும் தர்பிச்சு வச்சுக்கிறா. என்னடி தர்பிச்சு மாத்த வச்சுக்கிறீங்க? ஏது அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இந்த பாதி பழத்தை விற்கணும். எங்க அப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுக்கு ஒரு ஐடியா சொல்லு. பிரச்சனை இடமா எவடியாவ? உங்க அப்பா பேரிக்கா மாட்டேனும், அவன் தம்பி செலா சட்டி வாங்கணும். அங்க பெரிய சண்டை. நம்ம குட்டி வெங்காயம் தான் நின்று வந்தான்னு கேளு.
வெயிலுக்கு தர்பீஸ் எடுத்து வரீங்க விற்கிறக்கா? யாரையா நீ சும்மா குறுக்கு வந்து மடிச்சிக்கினேன் பயத்துல விக்கத்துல வாடி போலாம். என்ன அவசரம் உனக்கு? இரு பழத்தை வித்துருப்போம். முன்னாடி பழமாடி முக்கியம். உங்க அப்பாவும் உங்க சித்தப்பா அவங்க அடிச்சுக்கிறானுங்க. அது முக்கியமா இது முக்கியமா? அடிச்சுக்கிட்டு பொறுமையா போலாம். அப்புறம் என்னப்பா ஓனரமாவே சொல்லிருச்சே பழத்தை கொடுங்க. எவ்வளவு? இப்பதான் 2 அண்ணன் கூட வித்துட்டு வந்தேன். இதே லாஸ்ட் அண்ணன் கூட உனக்காக 1500 ரூபாய் கம்மி பண்ணி தரேன். ஓஹோ, தர்பி சீசன் இப்பதான் ஆரம்பிக்குது. 1500 ரூபாங்கிறாங்க. வாங்கிட்டு போனா 3000 ரூபாய்க்கு வித்துடலாம். குடுமா காசை குடிய முதல்ல. என்னம்மா மனுஷனை நம்பி பழகுங்கம்மா. யோ, இதாம்மா. அவ கட்டின புருஷனே நம்ப மாட்டா. குடியா காசை முத. ஓ, அந்த அளவுக்கா? என் பொண்டாட்டி விட இதா இருக்குமா? நான் வாங்கிக்கிறேம்மா. குடுமா. ஏய், உங்க அப்பா சித்தம் செத்துரு போறானுங்கடியே. சாப்பிட்டு சாப்பிடுமா. பணத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஏய், என்னையே வாடி போலாம். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஏப்பா என்ன உனக்கு சித்தப்பாக்கு சண்டையாமே? அவன் உனக்கு சித்தப்பன் இல்லம்மா, செத்தப்பன். என் எச்சப்பாலை குடிச்சு வளர்ந்தவன் என்னையே எதிர்த்து பேசுறான். தாத்தா அது அப்புறம் இருக்கட்டும். என்ன நான் சண்டை போட்டு தெரிஞ்சு அவனை அடிக்கிறதுக்கு கூப்பிடுறியா? அது விடு தாத்தா. நம்ம தர்பூசணி தோட்டத்துல காலைல நிறைய தர்பூசணி இருந்துச்சு. சாப்பிட்டு வந்து பாக்குறோம் ஒன்னையும் காணோம். என்ன காலையில சின்ன தாத்தா வேற அடிச்சுனே இருந்தாரு. சின்ன தாத்தா மேல எனக்கு சந்தேகமா இருக்குது. உனக்கு சந்தேகம் தான், ஆனா நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அவனா தான் இருப்பான். வாங்கடா போலாம். யாரா அவன்? தர்பூசணி அப்படி கடிச்சு துண்ணுவாரான். என்னையா சொல்லு. டேய் பல்லு கடிக்கிறத விட்டு நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன? இது யாரு? எங்க இருந்து வாங்கினேன்? நான் விலைக்கு வாங்கினேன். ஐயோ நம்ம மாட்டிப்போம் போல. நம்ம தர்பூசணி தாத்தா இவன் தான் நம்ம தர்பூசணி வச்சுக்கிறான். நான் காலையோ பார்த்தேன். நம்ம தர்பூசணியில டார்க் கிரீன்ல கோடையெல்லாம் போட்டுச்சு. தப்பரு போட்டுனுக்குது. ஐயோ என்ன மாட்டி விட்டு போறான். எப்பா நம்ம தோட்ட பழம் மாதிரி தான் இருக்குது. என்னன்னு கேளு அவனை. டேய் உண்மையை சொல்லு. தர்பூசணி உனக்கு ஏது? நான் விலைக்கு வாங்கினேன். அதான் எங்க வாங்கினேன்? இதா பாரு, இந்த அம்மா கிட்ட தான் வாங்கினேன். என்னையே பார்த்தா இந்த வார்த்தை சொன்னேன். அப்பா என்ன பார்த்து என்ன சொல்லிட்டான் பாத்தியா அவன்? அவர் என்னம்மா தப்பா சொல்லிட்டாரு? 1500 ரூபாய் பணம் கொடுத்தாரு. நீ ஒரு கூட நிறைய தர்பீஸை கொடுத்தா. தப்பா எதுவும் சொல்லி அந்த மனுஷன். நீ உருப்பட மாட்டே. யாரையும் உருப்பட விட மாட்டே. அப்பா 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 அம்மா தம்பி இங்க இவ்வளவு நடக்குது, இன்னும் துண்ணுகிறியா நீ? காசு கொடுத்து வாங்கினேன். மீதி பேர் பிரியாவை வாங்குவாங்க. போடா அப்படி. என் தோட்டத்துல என் குடும்பம் மட்டும் தாண்டா திருடணும். மத்த எவனாவது திருடுவானா இல்ல திருடதான் விட்டுருவனா? இது தாண்டா பேபியோட குடும்பம். The next day. முள்ளங்கி கீரைலாம் நல்லா வந்துச்சு. இன்னைக்கு முள்ளங்கியை லோடு ஏற்றிட வேண்டியது தான். ஏதோ நம்மளால இந்த நாட்டில் நிறைய மக்கள் வாயறாங்க. காரணம்னா நம்முடைய விவசாயம். இந்த விவசாயம் இல்லைனாக்கா இந்த நாட்டில் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த முருங்கைக்கீரை இருக்குத, அது சாதாரணமானது கிடையாது. இரும்பு சத்து, அப்படியே இரும்பு சத்து வாழ்ந்தது தான் இந்த முருங்கைக்கீரை. இதை தினந்தோறும் சாப்பிடுங்க, நல்லா இருங்க. இதை பாருங்க, இது முள்ளங்கி. இந்த முள்ளங்கியை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எவ்வளோ சூடாக இருந்தாலும் சரி உடம்பு உடனே அந்த சூட்டை தணிக்கும். காரணம் என்னன்னா இது நீர் சத்து உள்ளது. புரியுதுங்களா? பார்த்து சாப்பிடுங்க. இதை பார்த்தீங்களா, இந்த செடி எவ்வளோ மலமலன்னு வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், காலையில் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிலீஸ் ஆகிடும். இதுதான் வெண்டைக்காயோட மகிமை. மூளைக்கும் நல்லது. இதை பார்த்தீங்களா, இதுதான் மண் தக்காளி கீரை. இந்த மண் தக்காளி கீரையை சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும். இந்த மண் தக்காளி கீரை எப்படி மலமலன்னு வளர்ந்துருக்குதோ அந்த மாதிரி நீங்களும் மலமலன்னு வளரலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். இதுதான் டிசம்பர் பூ. இது டிசம்பர் மாதத்துலலாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தோட்டத்தில் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து இதை தான் கிள்ளி அழகாக கட்டி தலையில் வச்சுன்னு போவோம். யூரியா போடணும், அந்த கழனிக்கு போட்டுடலாம். இன்றைக்கி இந்த கழனிக்கும் போட்டுடலாம், இந்த கழனிக்கும் போட்டுடலாம். யூரியா போட போட தான் நல்ல வளர்ச்சியே வருது. என்ன பண்ணுறது? இந்த காலத்தில் நாங்கள்லாம் யூரியா சல்பேட்டாக போட்டால் வளர்த்தோம். ஆட்டு சாணி, மாட்டு சாணி, இந்த மாதிரி உரம் போட்டு வளர்த்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த யூரியா இல்லாமல் வேலையே நடக்கலை. என்ன பண்ணுறது? அங்கே வேற பழமாக பழுத்துட்டு இருக்குது. அந்த பழத்தை வேற அறுத்து லோடு ஆக்கணும். இன்றைக்கி லோடு ஏற்றி அமிச்சாதான் நாளைக்கு கோயம்பேட்டில் விற்க முடியும். என்ன பண்ணுறது? லாரிக்காரனை வர சொன்னேன் லோடு ஏற்றணும்னு. அந்த பழத்தை லோடு ஏற்றி ஆகணும். ஏன்னா நல்லா பழுத்துட்டு இருக்குது. என்ன
அப்புறம் இந்த கீரையை வேற கத்த கட்டணும். அதுக்கு 4 பொம்பளைங்களை வர சொன்னேன். அவங்க எங்கே தான் இருக்கிறாங்கன்னு எனக்கே தெரில. ஏம்பா அந்த பொம்பளைங்களை வர சொல்லுங்கப்பா சீக்கிரமா. அப்பா எல்லாத்துக்கும் யூரியா போட்டுற வேண்டியது தான் இன்னைக்கு. என்ன பண்ணுறது, நம்மள மாதிரி விவசாயெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த நாட்டையே காப்பாற்றிங்கிறோம். ஆனால் இந்த விவசாயிக்கு ஒரு கஷ்டம்னா இந்த நாடு தாங்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது?